ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நம் ஜெபத்தோடு கூட இருப்போம். परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना के साथ रहेंगे. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவார். पवित्र आत्मा जी हमारे रेख से बात करें. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருப்போம். हम सब प्रार्थना के साथ रहेंगे. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் प्रेरितों की पहला अध्याय அவருடைய 11வது வசனத்தை நீங்க வாசியுங்கள். उसके 11 वचन को पढ़िए. கலிலேயராகிய மனுஷரே, हे गलीली पुरुषों, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? तुम क्यों खड़े आकाश की ओर देख रहे हो? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் यही यीशु जो तुम्हारे पास से स्वर्ग पर उठा लिया गया है, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, जिस रीति से तुमने उसे स्वर्ग को जाते देखा है, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். उसी रीति से वो फिर आएगा. நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर, हम आपको धन्यवाद करते हैं. கர்த்தர் தந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर, आपने दिया हुआ इस अच्छा वचन के लिए धन्यवाद प्रभु जी. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. आपके वचन की महत्वता को ध्यान करने के लिए हमारी आंखें को खोल दीजिए. வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் நீ திறந்தருளுவீராக. वचन सुनने वाले हर एक के मन को खोल दीजिए. விதைக்கப்படுகிற வேத வசனம் அது உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல விழுந்து 30, 60, 100 கனி கொடுப்பதாக. जो बी बोया जा रहा है, ये वचन हर एक के मन में घिरकर 30, 60, 100 गुना फल दे. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की बलाना महिमा हो. கலிலேயராகிய மனுஷரே, हे गलीली पुरुषों, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? तुम क्यों खड़े आकाश की ओर देख रहे हो? உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் यही यीशु जो तुम्हारे पास से स्वर्ग पर उठा लिया गया है, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, जिस रीति से तुमने उसे स्वर्ग को जाते देखा है, அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் வருவார். उसी रीति से वो फिर आएगा. தேவதூதர்கள் அங்கே இருந்த கலிலேய மனுஷர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், वहां पर के जो पुरुष थे वो गलीली पुरुषों को देखकर कहते हैं, தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் अनेक சம்பவங்கள் வாசிக்க முடியும். हम पवित्र शास्त्र में कई घटना पढ़ सकते हैं. இந்த கலிலேயர்கள் இயேசு மறுரூபமாகி போகிறதை கண்டார்கள். ये गलीली पुरुषों ने यहोवा की स्वर्गरोहण को उन्होंने अपनी आंखों से देखा. ஆனா தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மறுரூபமாகி போன இயேசுவை கண்டீர்கள், அவர் மறுபடியும் உங்களுக்கு தெரிய வருவார். लेकिन वो दो दूत कहते हैं कि जैसे यहोवा तुम्हारी आंखों के सामने से उठा लिया गया, वही परमेश्वर फिर से आएगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது எதற்காக? हम मसीह को क्यों पीछा करते हैं? நாம் கர்த்தரை ஆராதிப்பது எதற்காக? हम परमेश्वर की आराधना क्यों करते हैं? இந்த பூமியில உயிரோடு வாழும்போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். इसलिए कि जीवित रहते समय परमेश्वर के नाम को महिमा करें. நாம் பூமியில உயிரோடு இருப்போமானால், यदि हम इस पृथ्वी में जीवित हैं, கிறிஸ்து வரும்போது அவரை நாம் சந்திக்க வேண்டும். मसीह को आते समय उससे मिलना है. ஒருவேளை நாம் மரிப்போமேயானால், भले हम मर भी जाएंगे, எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் மறுரூபமடைந்து எழும்ப வேண்டும். जब ये नरसिंगा की आवाज हमारी कानों में गिरेगा या फूंका जाएगा, तब हम अपने आप में रूपांतर होना है. இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ये विचार हमारे अंदर होना चाहिए. இதற்காகவே நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். इसीलिए मैं मसीह का पीछा कर रहा हूँ. இந்த தரிசனத்தோடு கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், इस दर्शन के साथ परमेश्वर को पीछा करने वाले தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பார்கள். अपनी जीवन को परमेश्वर को प्रथम स्थान देंगे. இன்னைக்கு अनेक தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வருவதற்கு நோக்கம், आज कई लोग परमेश्वर की कलीसिया में आने का उद्देश्य क्या है? நம்முடைய வீட்டிலே நல்லது கெட்டது நடந்தால் நமக்கு 4 பேர் வர வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். हमारे घर में कुछ अच्छा बुरा हो जाए तो उसके लिए आने के लिए 4 लोगों की आवश्यक है. தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனை உண்மையாய் ஆராதிப்பவர்கள், जो कोई जीवित परमेश्वर को सच्चाई से आराधना करते हैं, ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, கூடுமான வரையிலும் யாவரோடு சமாதானமாய் இருங்கள். ज्यादा से
से ज्यादा सबसे मेल मिलाप से रहो। காண்கிற மனுஷனோடு சமாதானமாய் இராதவன் जो कोई देखता हुआ इंसान से मेल मिलाप से न रहेगा, அதாவது காண்கிற மனுஷனோடு அன்பு கூறாதவன் जो देखने वाले व्यक्ति से प्रेम नहीं करेगा, காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? अनदेखा परमेश्वर से किस प्रकार प्रेम करेगा? தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வருவதனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் பெற்றுக்கொள்ள முடியாது. कलीसिया में आने से हम परमेश्वर के आशीर्वाद को कभी नहीं पा सकेंगे। காயீனும் பலி செலுத்தினான், ஆபேலும் பலி செலுத்தினார். कैन ने भी बलि चढ़ाया और हाबिल ने भी बलि चढ़ाया, காயீனின் பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. लेकिन कैन के बलि को परमेश्वर ने नहीं ग्रहण किया, தேவனுடைய பிள்ளைகள் காயீனுடைய இருதயத்தில் காய்மகாரமும் எரிச்சலும் உட்கார்ந்திருக்கிறது. इसलिए कि कैन के मन में हमेशा जलन और गुस्सा था। கர்த்தர் இந்த காயீனின் பலியை அங்கீகரிக்கவில்லை. परमेश्वर ने कैन की बलि को नहीं स्वीकारा। கர்த்தரை ஆராதிப்பது என்பது परमेश्वर की आराधना करने का मतलब கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. परमेश्वर के नाम को महिमा करना। கர்த்தரை ஆராதிப்பது என்பது परमेश्वर की आराधना करने का मतलब கர்த்தருக்கு நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவது. अपनी ओठों की बलि जो स्तुति बलि चढ़ाना। நம்முடைய பலி கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் यदि हमारा बलि परमेश्वर की द्वारा स्वीकार लिया जाना है, தேவனுடைய பிள்ளைகள் இயேசு சொன்னார், यीशु ने कहा, நீ காணிக்கை பெட்டியிடத்திலே கடந்து வந்து காணிக்கை செலுத்த வரும்போது तुम जब बेट चढ़ाने के लिए बेट के पास आओगे, காணிக்கை பெட்டி கிட்ட வரும்போது दान पेटी के पास आते समय உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயானால் यदि तुम वहां पर स्मरण करे कि मेरे भाई से और मेरे बीच में कोई मेल मिलाप नहीं है, அங்கேதானே உன் காணிக்கை வைத்து விட்டு वही तू अपना दान छोड़ दे। முதலாவது போய் உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி सबसे पहले जाकर अपने भाई से मेल मिलाप कर। நீ ஒப்புரவாகி விட்டு வந்து உன் காணிக்கையை செலுத்தி तू जाके मेल मिलाप कर, फिर आकर अपनी भेंट चढ़ा, அப்பொழுது உன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார். तब ही तुम्हारा दान स्वीकार लिया जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. मसीह जीवन कोई साधारण नहीं है। அதனால தான் கடந்த நாட்கள்ல சொன்னேன், इसलिए पिछले दिनों में बताया, நியாய தீர்ப்பின் நாளிலே நம்மை நியாயம் தீர்ப்பது இயேசு அல்ல. न्याय के दिन में हमारा न्याय करने वाला परमेश्वर नहीं है। நியாய தீர்ப்பின் நாளிலே நம்மை நியாயம் தீர்ப்பது பிதாவல்ல. न्याय के दिन हमें न्याय करने वाला पिता नहीं है। பிதாவும் இயேசுவும் நம்மேல் அன்புள்ளவர்களா இருக்கிறார்கள். पिता और यीशु हम पर बहुत प्रेमी हैं। அப்படினால கர்த்தர் இன்றைக்கு நமக்கு எழுதி தந்திருக்க வேத வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும். इसलिए आज के दिन परमेश्वर ने हमारे हाथ में जो वचन दिया है, यही वचन हमारा न्याय करेगा। இந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தாயா? क्या तुम इस वचन के अनुसार जीवन बिताए? அந்த வசனம் முன்ன வந்து நிற்கும் போது, वो वचन जब आगे आकर खड़ा रहेगा, அந்த வசனம் இருதயத்தில் குத்தும் போது, वो वचन जब हमारे मन में चुभेगा, நியாய தீர்ப்பின் நாளிலே न्याय के दिन में தேவனுடைய பிள்ளைகள் வசனத்துக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு அநேகர் விலகி போகிறார்கள். वचन के सामने टिक नहीं पाएंगे, कई लोग हट जाएंगे। ஆனபடினால வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். सबसे पहले ये जांच कर देखना है कि हमारा जीवन वचन पर आधारित है या नहीं। இந்த கலிலேய மனுஷர்கள் இயேசுவை பார்த்தார்கள். ये गलीली पुरुष यीशु को देख रहे थे। அந்த இயேசு மறுபடியும் வருவார். वो यीशु फिर से आएगा। அந்த இயேசு மறுபடியும் வரும்போது நாம் அவரை காண வேண்டும். वो यीशु जब फिर से आएगा तब हमें उसे देखना है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है, அவர் வரும்போது वो आते समय அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். वो जैसा है वैसा ही हम उसको देखेंगे। அவரை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். उसका दर्शन करने का सौभाग्य हमें मिले। ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பகையும் வைராக்கியமும் கோபமும் வைத்துக்கொண்டு इसलिए परमेश्वर के लोग आप अपने मन में कई प्रकार की मतभेद, विद्रोह और दाग, ईर्ष्या रखे रहोगे। நம் கர்த்தரை எவ்வளவுதான் ஆராதித்தாலும், हम परमेश्वर को कितना भी आराधना करें, நம் கர்த்தருக்கு எவ்வளவுதான் ஸ்தோத்திர பலி हम செலுத்தினாலும், परमेश्वर को कितनी ही स्तुति बलि चढ़ाए, நம் எவ்வளவுதான் கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்தாலும், हम परमेश्वर को कितनी ही भेंट चढ़ाए, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அங்கீகரிக்க மாட்டார். परमेश्वर उसे नहीं स्वीकारेगा। ஒருவேளை நமக்கு திருப்தியா இருக்கலாம், यदा कदाचित वो हमारे लिए संतुष्ट लगे, கர்த்தர் வரும்போது लेकिन जब परमेश्वर यीशु मसीह आएगा, கர்த்தருக்கு முன்பாக நிற்க நம் தகுதி உள்ளவர்களா இருக்க வேண்டுமானால், उस दिन यदि हमें उसके सामने खड़े रहने के लिए लायक बनना है, கர்த்தர் வரும்போது நாம் அவரை தரிசிக்க வேண்டுமானால், यीशु के आगमन के समय यदि हमें उसे दर्शन करना है, தேவனுடைய பிள்ளைகள் நம் கலிலேயராய் மாறி இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम गलीली पुरुष बनना है। கலிலேய
மனுஷர்கள் இயேசு பரமேறி போகும்போது கண்டார்கள். यीशु गलीली पुरुष लोग यीशु को उठाते हुए देखे। இயேசு திரும்பி வரும்போதும் அவர்கள் காண்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि यीशु के आते समय भी वो देखेंगे। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். यीशु मरकर दफनाया गया। மூன்றாவது நாள்ல அதிகாலையில இருட்டோட எழுப்பி ஸ்திரீகள் கல்லறை இடத்துல கடந்து போனார்கள். तीसरा दिन अंधेरे में ही बड़े भोर के समय स्त्रियां उसके कब्रिस्तान की ओर गए। மரியாள் அங்கே கல்லறை இடத்துல கடந்து போனாள். मरियम उसकी कब्रिस्तान की ओर गई। அங்கே கர்த்தருடைய தூதன் மரியாள் இடத்துல பேசுகிறார். वहां पर परमेश्वर का दूत मरियम से कहता है தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் நாளை நீங்கள் மாற்றி மாறி வாசிப்பீர்களானால் मत्ती मरकुस लूका यूहन्ना ये चारों यदि सुसमाचार की पुस्तक को पढ़ोगे இந்த நான்கு சீசர்களும் அவரவர்களுக்கு வெளிப்பாடு எப்படி கிடைத்ததோ அப்படி எழுதி இருக்கிறார்கள். ये चारों चेले जो है अपने आप को जिस प्रकार दर्शन मिला उस प्रकार प्रगटीकरण के अनुसार लिखा है। ஒரே சம்பவம் தான் நாலு சுவிசேஷங்களில் கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா இருக்கிறது. एक ही घटना को चार सुसमाचार में अलग अलग रीति से लिखा गया है। அப்படினால இந்த கலிலேயராகிய மனுஷர்கள் இயேசுவை கண்டார்கள். ये गलीली पुरुष ने यीशु को देखा। அப்ப கலிலேயாவில் இருந்தவர்கள் जो गलीली में रहते थे கலிலேயாவுக்கு போனவர்கள் जो गलीली को और गए थे கலிலேயாவில் இருந்து வந்தவர்கள் जो गलीली से आए थे இவர்கள் எல்லாம் இயேசுவை கண்டார்கள். ये लोग सब यीशु को देखे। ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளிடத்தில் சொல்லுகிறார், पुनरुत्थान हुआ यीशु मरियम से कहता है நீ போய் சீசரிடத்தில் போய் சொல்லி तू जा चेलों को बता எனக்கு முன்பாக அவர்களை கலிலேயாவுக்கு போக சொல்லி मेरे से पहले तू उनको गलील को जाने को कह। அங்கே நான் அவர்களுக்கு தரிசனமாவேன். वहां मैं उनको दर्शन दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் கலிலேயராய் நாம் மாற வேண்டும். हम परमेश्वर के लोग गलीली पुरुष बनना है। கலிலேயருடைய சுபாவம் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். गलीली पुरुषों का स्वभाव क्या है उसे आज के दिन हम ध्यान करने वाले हैं। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं இந்த கலிலேயா என்பது ये गलीली जो है மத்தியதரை கடல் ஓரத்தில் உள்ள ஒரு தேசம். समुद्र के किनारे बीच में बसा हुआ एक नगर है। இந்த மத்தியதரை கடல் பகுதியில் இருந்த ஒரு தேசம். ये बीच समुद्र के तले जो बीच में बसा हुआ एक नगर है। இந்த கலிலேயாவிலே அந்நிய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். इस गलीली में पराई जाति के लोग रहते थे। இந்த அந்நிய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த கலிலேயாவிலே जो पराई लोग रहते थे इस गलीली नगर में பிற்பாடு காலங்கள் கடந்து போகும்போது जब समय बीतते गया ஆசேர் கோத்திரம் அங்கே போய் குடியிருக்கிறது. वहां पर आसेर गोत्र के लोग वहां पर जाकर रहते थे। நப்தலி கோத்திரம் செபுலோன் கோத்திரம் மூணு கோத்திரமும் போய் கலிலேயாவில் குடியேறுகிறார்கள். ये नप्तली और ज़ेबुलून ये तीनों गोत्र वहां पर जाकर रहते हैं। இஸ்ரவேல் ராஜ்யம் அழிக்கப்பட்ட போது जब इजरायलों का राज्य नष्ट किया गया அந்த நப்தலி செபுலோன் ஆசேர் கோத்திரத்தார் नप्तली ज़बूलून और आसेर ये तीनों गोत्र के लोग அங்கே மீதியா இருந்த கலிலேயரோடு கூட சம்பந்தம் வைத்தார்கள். वहां के जो गलीली लोगों के साथ संबंध रखे। இது நிமித்தம் கலிலேயர்கள் நாகரிகமற்றவர்களாய் மாறி போனார்கள். जिसके कारण गलीली लोग जो है वो वे बहुत ही नागरिक लोगों के समान नहीं रहते थे। ஒரு நாகரிகமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். उनके अंदर कोई प्रकार की न्यूनपन नहीं थी। அவங்களுடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. उनकी बोली में भेद था। யூதருடைய பேச்சுக்கும் இந்த கலிலேயருடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. यहूदी लोगों की बोलने में और ये गलीली लोगों की बोलने में बहुत बड़ा अंतर था। இயேசு வாலிப பிராயமாய் இருக்கும்போது இந்த கலிலேயாவில் தான் வளர்ந்தார். यीशु जब जवान लड़का बना तब वो इसी गलीली में उसका पालन पोषण हुआ। இயேசு ஊழியம் செய்த நாட்களிலும் பெரும் பகுதி கலிலேயாவின் பகுதியில் தான் ஊழியம் செய்தார். यीशु जब सेवा किया सेवा टहल में भी कई बार उसने इस गलीली नगर में ही सेवा किया। நீங்கள் ஏசாயா 9வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால் यदि आप यशाया के 9वां अध्याय के पहला वचन को पढ़ोगे பிற்காலத்திலே बाद में கலிலேயாவை நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். गलीली को मैं महिमा दूंगा। பிற்காலத்திலே கலிலேயாவை நான் மகிமைப்படுத்துவேன். बाद में मैं गलील को महिमा देगा। கலிலேயர்கள் ஈனமற்றவர்களாய் எண்ணப்படுகிறார்கள். क्योंकि गलीली लोग बहुत तुच्छ माने जाते थे। கலிலேயருடைய பேச்சுக்கும்
யூத ஜனங்களுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. गलीली लोगों की भाषा में और यहूदी लोगों की भाषा में बोलने में बड़ा अंतर था। அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போன போது இந்த பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். इसलिए यीशु मसीह को जब पकड़कर ले जा रहे थे तब पतरस बैठकर वहां पर उष्ण हो रहा था। அங்கே ஒரு வேலைக்காரன் வந்தா वहां एक नौकर आया, பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், पतरस से कहा இவன் மெய்யாகவே கலிலேயன், ये तो सच्चाई गलील है, இவனுடைய பேச்சு அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது, इसकी बोली से प्रकट कर रहा है, இவனுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது, इसकी बोली से प्रकट कर रहा है। ஏன்னா கலிலேயருடைய பேச்சுக்கும் யூதருடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருந்தது. क्योंकि गलीली लोगों की बोलने में और यहूदी लोगों की बोलने में बड़ा अंतर था। இந்த ஆசேர் செபுலோன் நப்தலி கோத்திரத்தார் கலிலேயாவிலே போய் குடியிருந்தார்கள். ये आशेर नप्तली और जबूलून ये तीनों गोत्र के लोग इस गलील में जाकर रहते थे। நாட்கள் கடந்த போது இவர்கள் கலிலேயரோடு கலந்து கொண்டபடினால் जब कुछ दिन बीता तो वे लोग गलीली लोगों के साथ मिल गए। இவருடைய பேச்சு வித்தியாசப்படுகிறது. इनकी बोली में कुछ फर्क हुआ। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை காண வேண்டுமானால் यदि हमको हमारे परमेश्वर को देखना है तो கலிலேயராய் மாற வேண்டும். हमें गलीली पुरुष बनना है। நம்முடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் உண்டாயிருக்க வேண்டும். हमारे बातचीत में कोई फर्क होना चाहिए। பேதுருவை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், पतरस को देखने वाले बोलते हैं மெய்யாகவே இவன் கர்த்தரோ இயேசுவோடு கூட இருந்தவன், ये तो सचमुच यीशु के साथ रहता था, மெய்யாகவே இவன் ஒரு கலிலேயன், ये तो निश्चय ही गलीली व्यक्ति है। இவனுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. इसकी बातचीत इसे दर्शा रहा है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பேச்சை ஜனங்கள் பார்க்கிறார்கள். हमारी बोली को लोग देखते हैं, நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஜனங்கள் பார்க்கிறார்கள். हमारी मुंह की बोली को लोग देखते हैं। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் கலிலேயனாய் இருக்க வேண்டும். हमारी मुंह की बोली गलीली पुरुष के समान होना है। அது நம்முடைய பேச்சுகளை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். इसलिए हमारी बोली के विषय में अधिक ध्यान पूर्वक रहना है। நம்முடைய வாயின் வார்த்தைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். हमारी मुंह की बोली मसीह को दर्शाना है। இந்த கலிலேயர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள். ये गलीली पुरुष ने पुनरुत्थान हुआ यीशु को देखा। ஆண்டவர் சொல்லுகிறார், பிற்காலத்திலே நான் இந்த கலிலேயாவை மகிமைப்படுத்துவேன். अंतिम दिनों में मैं गलीली को महिमा दूंगा। இன்றைக்கு கலிலேயா ஈனமற்றதாக காணப்படுகிறது. भले आज के दिन गलील बहुत तुच्छ समझा जाता है। இந்த கலிலேயாவை உள்ள மக்களுடைய பாஷைகளை வித்தியாசப்படுத்தி காண்கிறார்கள். गलीली लोगों की नगर की बोली को भेद करते हैं। ஆனால் பிற்காலத்தில் நான் இந்த கலிலேயாவை மகிமைப்படுத்துவேன். लेकिन अंतिम दिनों में मैं इस गलील को महिमा दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒருவேளை நம்ம அப்படி நினைக்கல. भले आज के दिन हम भी इसी प्रकार सोच रहे हैं। சிலர் நினைப்பார்கள், कुछ लोग सोचते होंगे நம்ம தமிழ் தான் பேசுகிறோம், हम तमिल बोलते हैं, ஆனா ஒருவருடைய பேச்சு இன்னொருவருடைய பேச்சுக்கு வித்தியாசமா இருக்கிறது. लेकिन फिर भी एक दूसरे की भाषा में कुछ अंतर है। ஆனா அவருடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும்போது उनकी भाषा में जब बोली में कुछ अंतर होती है, அந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது சிலர் அற்பமாய் நினைக்கிறார்கள். कुछ उस भेद को देखकर हंसते भी हैं। ஆனா கர்த்தர் எதை அற்பமாய் காண்கிறார்களோ, लेकिन जिसे वो तुच्छ समझते हैं, அதை கர்த்தர் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். परमेश्वर कहता है अंतिम दिनों में मैं उसकी महिमा दूंगा। அல்லேலூயா. हालेलुया। உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், मैं उदाहरण के लिए कहती हूँ, நம்ம எல்லாம் தமிழ் தான், हम तमिल भाषा बोलते हैं। எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊர் உண்டு. तमिलनाडु में देखा तो बहुत सारी गांव हैं। நாம இங்க பிழைக்க வந்திருக்கிறோம். यहाँ पर तो हम यहाँ पर कमाने के लिए आए हैं। இங்க பிழைக்க வந்திருக்கிறோம். यहाँ पर कमाने के लिए आए। பிழைக்க வந்த இடத்துல பிறந்த பிள்ளைகள், जो कमाने के लिए आए हुए जगह पर जन्म हुए बच्चे, அவங்களுக்கு அது ஒரு பெருமை. उनको उसमें घमंड। நான் பாம்பேல பிறந்தேன். मेरा जन्म मुंबई में हुआ பாம்பேல है। பிறந்ததுனால சொந்த பூமி ஒரு நாள் மாறாது. मुंबई में जन्म होने के कारण मातृभाषा नहीं बदल जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு வாலிபனாய் இருந்தபோது கலிலேயாவிலே ஊழியம் செய்தார். जब यीशु मसीह जवान था तब गलीली नगर में सेवा करता था। அவர் ஊழியம் செய்த நாட்களில் எல்லாம் பெரும்பகுதி கலிலேயாவின் பகுதியிலே சுற்றி திரிந்தார். जब वो सेवा करता था तो अधिकांश गलील नगर में ही सेवा करता था। ஆனால் இந்த கலிலேயர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டார்கள். फिर भी ये गलीली लोग बड़े तुच्छ समझे जाते थे। இயேசு வளர்ந்தது நாசரேத்திலே. यीशु नजरेत में पला गया। நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் உண்டாகுமோ என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நன்மை இல்லாத ஒரு நாசரேத்து. एक नाजरेत में से क्या कोई भलाई हो सकती है? ऐसे एक जगह था जिसमें कोई भलाई नहीं हो सकती थी। நன்மை பெற முடியாது என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நாசரேத்திலே இயேசு வளர்ந்தார். जिस नाजरेत में लोग समझते थे कि इस नगर में कोई भलाई नहीं होगी, उसी नगर में यीशु पला गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால், हमारा परमेश्वर यीशु मसीह की चाह
राहत क्या है? மனுஷரால் புறக்கணிக்கப்படுவதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். जो कोई मनुष्यों के साथ टुकराए जाते हैं उसी को परमेश्वर आशीष करता है। அதுல யாரையும் பார்க்காதீங்க. इसलिए किसी को कोई मत देखिए। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தர் நம்மை கனவீனப்படுத்த அல்ல கனப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर हमको निरादर नहीं बल्कि आदर करना चाहता है। அதனால தான் ஞானிகளை வெட்கப்படுத்தக்கூடிய பேதைகளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். इसलिए बुद्धिमानों को लज्जित करने के लिए परमेश्वर निर्बुद्धि लोगों को चुन लिया है। பலவான்களை வெட்கப்படுத்தக்கூடிய கர்த்தர் பலவீன பாண்டங்களை தேர்ந்தெடுத்தார். बलवान लोगों को लज्जित कराने के लिए निर्बल लोगों को चुन लिया है। உள்ளவைகளை அவமாக்கும்படியாக கர்த்தர் இல்லாதவைகளை இழிவானவைகளை தேர்ந்தெடுத்தார். जिसके पास है उनको नष्ट करने के लिए, जिसके पास कुछ भी नहीं है और तुच्छ समझे जाते उनको परमेश्वर ने चुन लिया है। அல்லேலூயா. हालेलुया। கலிலேயர்கள் ஈனமானவர்களாய் எண்ணப்பட்டார்கள். गलीली लोग बहुत ही तुच्छ माने जाते थे। கலிலேயருடைய பேச்சு வித்தியாசமா இருக்கிறது என்று சொல்லி புறக்கணித்தார்கள். गलीली लोगों की भाषा बोलने की तरीका कुछ अलग है, विभिन्न रीति से बोलकर उनको टुकराया जाता था। ஆனால் கர்த்தர் சொன்னார், பிற்காலத்தில் இந்த கலிலேயாவை நான் மகிமைப்படுத்துவேன். लेकिन परमेश्वर ने कहा कि अंतिम दिनों में मैं इस गलील को महिमा दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் யாரும் அற்பமாய் எண்ண கூடாது. कोई भी किसी को तुच्छ ना समझे। இன்னைக்கு அநேகருக்கு தங்க சொந்த ஊரை சொல்றதுக்கு வெக்கம். आज कई लोगों को अपना गांव का नाम बताने में शर्म। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இன்னைக்கு ஏன் சொன்னா, क्यों நாகர்கோவில் சொன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமை. नागरकोइल कहने में उनको बड़ा घमंड। கேட்ட நாகர்கோவில் ரொம்ப உசாரா சொல்லுவாங்க. पूछेंगे तो कहेंगे मैं नागरकोइल का हूँ। திருநெல்வேலின்னு சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு நாகர்கோவில்காரங்களுக்கு அவ்வளவு ஏகழ்ச்சி. तिरुनेलवेली कहेंगे तो नागरकोइल लोगों को बहुत ही तुच्छ लगता है। என் கூட ஒரு ஆள் இருந்தது. मेरे साथ एक जन थे, அவங்க அம்மாவுக்கு நாகர்கோவில், उनकी माँ को नागरकोइल, அவங்க அப்பாவுக்கு பாளையங்கோட்டை. उनके पिताजी पालेंगुटे। எங்கேயாவது போனா कहीं जाएंगे तो உங்க ஊர் என்னது? आपका गांव क्या है? நாகர்கோவில். नागरकोइल। நான் சொல்லுவேன் நாகர்கோவில் இல்ல பாளையங்கோட்டை. मैं बोलेगी नागरकोइल नहीं पालेंगुटे। ஏன் ஊரை சொல்றதுக்கு ஏன் வெக்கம்? क्यों गांव को बोलने में क्यों शर्म? அவங்களுக்கு நாகர்கோவில் சொல்றதுல பெரிய பெருமை. क्योंकि उनको नागरकोइल बोलने में उतना एक घमंड। நாங்க இருந்தது எங்க அம்மா ஊர்ல. हम तो हमारी माँ के गांव में रहते थे, ஆனா பிறந்தது எங்க அப்பா ஊர்ல. लेकिन जन्म हुए हमारे पिताजी के गांव में। தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்த ஊரு? तमिलनाडु में तुम्हारा गांव क्या है? எங்க அப்பா ஊரை தான் நான் சொல்லணும். मैं मेरे पिताजी का गांव ही बोलना है। நான் கேட்ட சொல்ல எங்க அப்பா ஊர் மூக்குப்பேரி. मेरे पिताजी का गांव है मूकपेरी। நாசரேத் பக்கத்துல இருக்க மூக்குப்பேரி. नाजरेत के बाजू वाला मूकपेरी। அதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தங்கள் சொந்த ஊரை சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறார்கள். अपना खुद का गांव बताने के लिए शर्माते हैं। எந்த நன்மையும் உண்டாக கூடாத நாசரேத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். जिस गांव में कोई भलाई नहीं हो सकती उस नाजरेत को परमेश्वर ने महिमा किया। பிற்காலத்திலே நான் கலிலேயாவை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். बाद के दिनों में मैं गलील को महिमा दूंगा करके परमेश्वर ने कहा है। தேவனுடைய பிள்ளைகள் அற்பமா எண்ணுவதற்கு நாம யாரு? परमेश्वर के लोग तुच्छ समझने के लिए हम कौन हैं? ஆரம்ப நாட்கள்ல शुरुआत में நான் காலையில அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். मैं ऐसी सुबह उठकर सोच रही थी। சிலர் சொல்லுவாங்க பாண்டி பாண்டி. कुछ लोग पांडी पांडी कहते हैं। எல்லாரும் தமிழ் தான். सब तो तमिल लोग ही हैं। எல்லாரும் தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்திருக்கிறோம். सब तमिलनाडु से आए हैं, ஆனா பாண்டின்னு சொல்லி அதுல ஒரு பிரிவு. लेकिन उसमें भी पांडी कहते हैं। அந்த பாண்டி எங்க இருந்து வந்துச்சு? ये पांडी कहाँ से आया? உட்கார்ந்து காலைல யோசிச்சுட்டு இருந்தேன். सुबह उठकर सोच रही थी। அப்ப நான் படிச்ச காலத்துல நான் படிச்ச போது படிச்சது அந்த பாடம் எனக்கு ஞாபகத்துல வந்துச்சு. जब मैं पढ़ रही थी तभी का एक पढ़ाई याद आया। அந்த காலத்துல தேசத்தை ராஜாக்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். उन दिनों में देश को राजा लोग राज्य करते थे। சேர சோழ பாண்டியன் 3 ராஜாக்கள் அரசாட்சி செய்தார்கள். शेर सोला पांडियन बोलकर 3 जन राज्य करते थे। அப்ப சோழன் ஒரு பகுதியை ஆட்சி செய்கிறார். एक चोलन जो है वो एक भाग को राज्य करता था। பாண்டியன் என்கிற ஒரு மன்னர் ஆட்சி செய்தார். पांडियन नाम का एक राजा एक विभाग का राज्य करता था। இப்படி ஒவ்வொரு ராஜாக்களும் அரசாண்ட பகுதிகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். ऐसे हर एक राजा के विभाग को अलग कर रखे हैं। ஆனா எந்த பகுதியிலே ஆட்சி செய்தார் என்று சொல்லி இவர்களுக்கு தெரியாது. ये कौन से विभाग में किसने राज्य किया ये नहीं जानते हैं। பாண்டிய மன்னன் அரசாட்சி செய்த நாடு அவருடைய பேச்சை வச்சு சொல்லப்படுகிறது திருநெல்வேலி சைடு. पांडियन राज्य ने जो राज्य किया वो तिरुनेलवेली विभाग है बोलकर कहा जाता है। இவங்க அற்பமா பாண்டி. इसके लिए कहते हैं पांडी। பாண்டின்னு சொன்னது அப்ப பாண்டையாவா இருக்கும்.
पांडी कहा तो क्या हम उतने ही गंदे हैं क्या? பாண்ட கிடையாது யாரு? कोई गंदे नहीं है। பாண்டிய மன்னன் அரசாட்சி செய்த இடம். पांडियन राजा ने राज्य किया हुआ स्थान है। இந்த பாண்டியன் சொல்ற வார்த்தை கேட்கும்போது எத்தனுடைய இருதயம் காயப்படுகிறது. पांडी कहते समय कितने लोगों की मन घायल होती है। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொன்னாலும் भले कितने लोगों को घायल करने वाली बातें बोले, ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில் அது பாண்டியன் சொல்லி அற்பமாய் நினைக்கலாம். भले मनुष्य की नजर में पांडी को तुच्छ समझते होंगे, தேவனுடைய பிள்ளைகள் அற்பமாய் எண்ணப்பட்ட கலிலேயாவை கர்த்தர் பிற்காலத்தில் மகிமைப்படுத்தினார். लेकिन तुच्छ समझा हुआ गलीली लोगों को ही परमेश्वर ने अंतिम दिनों में महिमा दिया। ஒன்றுமில்லாமலே இருக்கிறவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். जहाँ पर कुछ भी नहीं वहाँ पर परमेश्वर उनको महिमा देता है। எங்க இருந்தாலும் சரி, जहाँ पर भी हो, அது பாண்டியில இருந்தாலும் சரி கலிலேயாவுல இருந்தாலும் சரி, भले वो पांडी में रहे या गलीली में रहे, இயேசு வரும்போது அவரை காணனே. यीशु को आते समय उसे देखना है। இயேசு வரும்போது அவரை காணனே. यीशु को आते समय देखना है। தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே உள்ளவர்களை பார்க்கவில்லை. इस्राएल लोग जो यरूशलेम में रहने वाले यीशु को नहीं देखे, கலிலேயாவில் இருந்தவர்கள் அதை பார்த்தார்கள். गलीली पुरुषों ने उसे देखा। அப்ப கலிலேயாவின் அனுபவம் என்ன? गलीली का अनुभव क्या है? வேதத்தை நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மத்தேயு 15 அதிகாரம் मत्ती लिखित सुसमाचार की पुस्तक 15वां अध्याय 29, 30, 31 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் उसके 28, 29, 30 वचन को पढ़ोगे, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा है, இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். यीशु एक पहाड़ पर चढ़कर बैठा। இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த போது यीशु जब किसी पहाड़ पर चढ़कर बैठा, அங்கே திரளான ஜனங்கள் அவர் இருக்கிற இடத்துல ஓடி வந்தார்கள். वहां पर बहुत सारे लोग उसकी ओर दौड़ कर आए। அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள் எல்லாரும் இடத்துல வந்தார்கள். तब सारे लंगड़े, अंधे, गूंगे सब उसकी ओर दौड़ कर आए। அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தவர்கள் அவரை இயேசுவின் பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். उसे जो लोग लेकर आए उसे लाकर यीशु के चरण में बिठा दिए। அவர்களை எல்லாம் இயேசு சுகமாக்கினார். उन सबको यीशु ने चंगा किया। பின்பு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். फिर वो परमेश्वर को महिमा किए। அங்க 30வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 30वां वचन में लिखा गया है, 29ல 29 में, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். यीशु वहां से निकलकर एक पहाड़ पर चढ़कर गलीली देश नगर में आकर बसा। எங்கெல்லாமோ ஊழியத்துக்கு போகிறார், कहीं तो भी गया सेवा करने के लिए, கலிலேயா கடற்கரையில் வந்து लेकिन गलीली समुद्र के तट पर आकर அங்கே ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். वहां पर एक झील के पास आया और पहाड़ पर चढ़कर बैठा। அங்கே உட்காரும் போது வியாதிஸ்தர்கள் எல்லாம் அவருடைய பாதப்படியில கொண்டு வந்தார்கள். वहां पर जब बैठा तो उसके पास सारे बीमारी लोगों को ले आए। அந்த அத்தனை பேருக்கு இயேசு சுகம் கொடுத்தார். जितने भी लोग आए सबको परमेश्वर ने चंगा किया। தேவனுடைய பிள்ளைகள் அற்புதம் அங்கே நடக்கிறது. वहां पर एक अद्भुत काम होता है। இயேசு நமக்குள்ளே உட்கார வேண்டும். यीशु हमारे अंदर बैठना है। உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் எப்படி பார்க்க முடியும்? पुनरुत्थान यीशु को हम कैसे देख सकते हैं? இயேசு மறுபடியும் நம்மை சேர்த்துக்கொள்ள வரும்போது யார் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? यीशु जब फिर से आएगा तब उसके साथ कौन उठा लिया जाएगा? தேவனுடைய பிள்ளைகள் கலிலேயர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். गलीली पुरुष उठाए जाते हैं। கலிலேயர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். गलीली लोग यीशु को देखते हैं। கலிலேயர்கள் யார்? कौन गलील है? இந்த கலிலேயாவின் அருகே உள்ள மலையில இயேசு உட்கார்ந்தார். इसलिए कि गलील के झील के पास का एक पहाड़ पर यीशु चढ़कर बैठा। இயேசு உட்கார்ந்த போது வியாதிஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். यीशु जब वहां पर बैठा तो सारे रोगी लोग चंगे हुए। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள இயேசு உட்கார வேண்டும். आज परमेश्वर के लोग हमारे अंदर भी यीशु बैठना है। இயேசு நமக்குள்ள உட்கார்ந்தால் यदि यीशु हमारे अंदर बैठे रहे, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். हम जहाँ पर बैठेंगे वहां पर चंगाई होगी। நம்மிடத்தில் வருகிற வியாதிஸ்தர்கள் சுகமடைவார்கள். हमारे पास आने वाले रोगियां चंगे होंगे। ஆனபடினால இயேசு கிறிஸ்து इसलिए यीशु मसीह கலிலேயாவின் அருகே உள்ள மலையில ஏறி உட்கார்ந்திருந்தால் भले गलील के किनारे के एक पहाड़ पर चढ़कर बैठा था, அவர் மூலமாய் अनेक வியாதிஸ்தர்கள் சுகமடையும்படியான விதத்தில் வல்லமை புறப்பட்டது. उसके द्वारा वहां पर कई रोगी लोग चंगा पाने के लिए उसके अंदर से एक सामर्थ निकल पड़ा। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்காக ஒரு கலிலேயராய் மாற வேண்டும். आज के दिन हम परमेश्वर के लोग परमेश्वर के लिए गलील व्यक्ति बनना है। நாம் கலிலேயராய் மாற வேண்டுமானால், यदि हमें गलीली पुरुष बनना है तो, நாம் அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாற வேண்டுமானால், यदि हमें चमत्कार करने वाले बनना है तो இயேசு நம்மள உட்கார வேண்டும். यीशु
यीशु हमारे भीतर बैठना है, இயேசு நமக்குள்ள உட்கார வேண்டும். यीशु हमारे भीतर बैठना है, இயேசு நமக்குள்ள உட்கார்ந்தால் அற்புதம் நடக்கும். यीशु हमारे भीतर बैठे तो चमत्कार होगी। வெறுமையாய் கிடந்த பேதுருடைய படகை தேடி இயேசு போனார். जो खाली रखा हुआ नाव को ढूंढकर परमेश्वर पतरस के पास गया, அந்த காலியாய் இருந்த பேதுருவின் படகில ஏறி உட்கார்ந்தார். उस खाली पड़ा हुआ उस नाव पर यीशु चढ़कर बैठा, சற்று ஆழத்தில் கொண்டு போய் அங்க நின்று பிரசங்கம் பண்ணினார். थोड़ी गहराई में ले जाकर यीशु ने प्रचार किया। பிரசங்கம் முடிந்த போது जैसे संदेश समाप्त हुआ, அந்த காலியாய் இருந்த படகிலே जो नाव खाली पड़ा था, கர்த்தருடைய ஆலோசனைப்படி பேதுரு வலையை போட்ட போது परमेश्वर की युक्ति के अनुसार जब पतरस ने जाल फैलाया, ரெண்டு படகுகள் மூழ்கத்தக்கதாய் திரளான மீன்களை பிடிக்க உதவி செய்தார். दोनों नाव भर उमड़ने समान मछली पकड़ लिया। இயேசு உட்கார்ற இடத்துல ஒரு பெரிய அற்புதம். यीशु जहां पर भी बैठता है वहां पर चमत्कार होता है। இயேசு உங்களுக்குள்ள உட்கார வேண்டும். यीशु भी आपके भीतर बैठना है, இயேசு உங்கள் வீட்டில உட்கார வேண்டும். यीशु आपके घर पर बैठना है, இயேசு உங்கள் தொழில்ல உட்கார வேண்டும். यीशु आपके व्यापार में बैठना है, இயேசு உங்கள் வியாபார ஸ்தலத்துல உட்கார यीशु आपके வேண்டும். व्यापार के स्थल में बैठना है। இயேசு உட்கார்ந்தால் यदि यीशु बैठे அது ஆசீர்வாதத்தின் கலிலேயாவாய் மாறி वो आशीष का मार्ग बन जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் ஒரு கலிலேயாவாய் மாற வேண்டும். परमेश्वर के लोग अब हर एक कोई गलील पुरुष बनना है। கலிலேயா என்று சொல்லும்போது गलील कहते समय இயேசுவுக்காக அற்புதங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். यीशु के लिए अचंबा काम करने वाले बनना है। ஒரு குறிப்பிட்ட ஊழியரை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பி இருந்தார். एक सेवक था जिसको परमेश्वर ने बहुत अभिषेक दिया था, அவருக்குள்ள இயேசு வாசம் பண்ணினார். उसके अंदर यीशु निवास किया। அவர் எங்க போனாலும் வியாதியஸ்தர்கள் சுகம் वो அடைகிறார்கள். जहां भी जाता था वहां रोगियां चंगे होते थे। அவர் ஹாஸ்பிடல்ல போய் ஊழியம் செய்யும்போது ஹாஸ்பிடல்ல வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகம் அடைகிறார்கள். वो हॉस्पिटल में जाकर जब सेवा करता था तो हॉस्पिटल के लोग भी चंगे हो जाते थे। ஆனபடியால் அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரருக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள போக அனுமதி இல்லை. इसलिए उस सेवक को हॉस्पिटल के अंदर जाने की अनुमति नहीं थी, ஏன்னா டாக்டர்ஸோட வருமானம் குறைந்து போகிறது. क्योंकि डॉक्टर्स की कमाई बंद हो रही थी। அவர் உள்ளே நுழைந்தால் यदि वो अंदर जाए, பெட்ல கிடக்கிற எல்லா வியாதியஸ்தரும் எழுப்பி உட்கார ஆரம்பித்தறார். जो भी काट में पड़े रहते थे सब रोगी लोग उठकर बैठ जाते थे। காரணம் என்ன? कारण क्या है? இந்த ஒரு தேவ மனுஷன் ये परमेश्वर का व्यक्ति கர்த்தருக்காய் ஒரு கலிலேயாவாய் மாறி இருக்கிறார். परमेश्वर के लिए गलील व्यक्ति बना है। இந்த தேவ மனுஷனுக்கு இயேசு வீற்றிருக்கிறார். इस परमेश्वर के व्यक्ति के अंदर यीशु निवास करता था। அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது. उसके अंदर से सामर्थ प्रकट किया, அவரிலிருந்து அற்புத சுகம் வெளிப்பட்டு போகிறது. उसके अंदर से परमेश्वर की अचंबा बहार प्रकट हुई। கர்த்தருக்காய் ஒரு வல்லமையான கலிலேயாவாய் இந்த தேவ மனுஷன் மாறினார். परमेश्वर के लिए एक सामर्थ गलील व्यक्ति बना। அப்போஸ்தலனாகிய பேதுரு நடந்து போகிறார். प्रेरित पौलुस चलते गया, ஆனா நடந்து போகிற நிழல் பட்ட உடனே उसकी छाव लगते ही பேதுருடைய நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். पौलुस की छाव लगकर लोग बीमारी लोग चंगे हुए। பேதுருடைய நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். पतरस की छाव गिरकर लोग चंगे हुए। காரணம் என்ன? कारण क्या है? பேதுரு ஒரு கலிலேயனாய் மாறினார். पतरस एक गलील व्यक्ति बना। கர்த்தருக்காக பேதுரு ஒரு கலிலேயனாய் மாறுகிறார். परमेश्वर के लिए पतरस एक गलील बना। அவன் மூலமாய் அற்புதங்கள் நடக்கிறது. उसके द्वारा अचंबा काम हुआ। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு வரும்போது அவரை சந்திக்க வேண்டுமானால் यदि यीशु के आगमन के समय यीशु को मिलना है तो இந்த உலகத்திலே வாழும்போது ஒரு கலிலேயனாய் நாம் வாழ வேண்டும். इस दुनिया में जब तक हम जीवित हैं हमें गलीली व्यक्ति बनना है। கலிலேயன் என்று சொன்னால் அதிசயங்களை செய்கிறவர்களாக, गलीली लोग का मतलब अचंबा काम करने वाले, நம் மூலமாய் தேவனுடைய அற்புத கிரியைகள் வெளிப்படும்படியாக हमारे द्वारा परमेश्वर का अद्भुत काम प्रकट होने के लिए அந்த வாஞ்சையாவது நமக்குள்ள இருக்க வேண்டும். कम से कम वो हाफना तो हमारे अंदर हो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் ஒரு கலிலேயனாய் வாழ்ந்தால் यदि हम परमेश्वर के लिए गलील व्यक्ति बनकर जिएंगे, கர்த்தர் வரும்போது அவரை நாம் காண முடியும். यीशु के आगमन के समय हमें उसे देख सकेंगे। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया. हालेलुया। மத்தேயு 2 அதிகாரம் मत्ती लिखित सुसमाचार 2 अध्याय அவருடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். उसके 22 वचन पढ़िए। யோசேப்பை தேவன் எச்சரிக்கிறார். यहाँ पर हम देखते हैं कि यूसुफ को परमेश्वर चेतावनी देता है।
யோசேப்பை எச்சரிக்கிறார். यूसुफ को चेतावनी देता है, ஆனா யோசேப்பு தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தூக்கி கொண்டு लेकिन यूसुफ जो है अपनी बालक यीशु को उठाते हुए இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார். इजराइल देश की ओर आया, ஆனால் அவனுக்கு ஒரு பயம். लेकिन उसके मन में एक डर, அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள்ல இருந்த ராஜாக்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பயம். उसको ये डर था कि जिस दिन यीशु मसीह का जन्म हुआ था तब के जो राजा थे वे लोग रहेंगे बोलकर उसके मन में एक डर सा डर था। அவன் அங்க போக பயப்பட்ட போது वहां वो जाने से जब डर रहा था, சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போனார். सपना में परमेश्वर के द्वारा चेतावनी पाकर वो गलील प्रदेश में चला गया। அந்த கலிலேயாவிலே उस गलील प्रदेश में தேவனுடைய எச்சரிப்பை பெறுகிறார். वो वहां पर परमेश्वर से चेतावनी पाता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியார் நம்மை எச்சரிக்கும் போது எச்சரிப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். जब परमेश्वर हमें चेतावनी देता है तो हम उस चेतावनी की ओर कान लगाना है। நாம் உலகத்திலே கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரே காரணம் हम मसीह को पीछा करने का एक ही का उद्देश्य है, மரித்தால் உயிரோடு எழும்பணும், मरने के बाद हमें जी उठना है। உயிரோடு இருந்தால் திரும்பி வருகிற இயேசுவை பார்க்க வேண்டும். यदि हम जीवित रहे तो फिर से लौट आने वाले परमेश्वर को देखना है। கர்த்தரை நாம் பார்க்க வேண்டுமானால் यदि हमें परमेश्वर को देखना है तो தேவனுடைய பிள்ளைகள் கலிலேயாவின் அனுபவம் என்ன? गलीली व्यक्तियों का अनुभव क्या है? தேவனால் எச்சரிக்கப்படும் போது அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிகிற ஒரு சுபாவம், परमेश्वर की द्वारा चेतावनी पाकर उसकी आज्ञा पालन करने वाली स्वभाव। தேவனால் எச்சரிக்கப்பட்ட போது जब परमेश्वर की द्वारा चेतावनी पाया, எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு கலிலேயாவின் தேசங்களிலே பயன்பட்டு போகிறார். चेतावनी पाकर गलील प्रदेश की ओर चला गया। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை எச்சரிக்கும் போது जब दूसरे हमारी चेतावनी देते हैं, அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். उस चेतावनी को कान लगाने की मन होना है। அந்த எச்சரிப்பை உணரக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு உண்டாயிருக்க उस வேண்டும். चेतावनी को सुनने का मन होना है। எந்த காரியம் செய்தாலும் தேவனுடைய ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டும். कोई भी काम करे परमेश्वर का युक्ति मानकर करना है। இன்னைக்கு எச்சரிப்பை கேட்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? क्या आज के दिन हमारे मन चेतावनी को सुन सकता है? தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சொன்னாலே சத்துருவாய் எண்ணுகிறார்கள். यदि सच्चाई बताए तो शत्रु बन जाते हैं। ஆனா எச்சரித்தால் யார் கேட்பா? चेतावनी करेंगे तो कौन सुनेगा? தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிப்பை கேட்டுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயம் எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ जिसके अंदर चेतावनी को सुनने का मन योग्य है, அவர்களுக்குள்ளே கலிலேயாவின் சுபாவங்கள் உண்டாகிறது. उनके अंदर गलीली स्वभाव होती है। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்து வரும்போது அவரை பார்ப்பார்கள். इसलिए वैसे लोग मसीह के आते समय उसे दर्शन करेंगे। எச்சரிப்பை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் வேணும். चेतावनी को पा लेने का मन होना है। கன்வென்ஷன் நடந்தது. कन्वेंशन हुआ, அந்த கன்வென்ஷன் எல்லாம் நடந்து முடிந்த போது सब कन्वेंशन होने के बाद அந்த கன்வென்ஷன் முடிந்த உடனே ட்ரெயின் ஏறி அவங்க சொந்த ஊர்களுக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். कन्वेंशन के बाद सब कोई अपने अपने गांव जा रहे थे ट्रेन में। ஒரு குறிப்பிட்ட சகோதரனை பார்த்து பெரிய ஊழியக்காரர் சொன்னார், एक भाई को देखकर सेवक ने पूछा, நீங்க இன்னைக்கு ராத்திரி வண்டி ஏற வேண்டாம், तुम आज रात को नहीं जाना, நாளை காலையில போகலாம். कल सुबह जाओ। இவர் ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு மனைவி 4 பேர் இருக்காங்க. ये पत्नी 2 बच्चे उसके पास थे, 4 लोग थे। நீங்க இன்னைக்கு நைட் வண்டி ஏற வேண்டாம், आज रात को नहीं निकलो, நாளைக்கு போகலாம். कल जाओ। ஐயோ டிக்கெட்லாம் எடுத்து வச்சிருக்கேனே. टिकट सब खरीद लिया, டிக்கெட் எடுத்தாலும் பரவாயில்லை, भले टिकट लिए हो चलेगा, நாளைக்கு காலையில வர்ற ட்ரெயின்ல போங்க. कल के सुबह के ट्रेन में जाइए। அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். उन्होंने उस सेवक का बात वैसी माना, ராத்திரி ட்ரெயினை விட்டுட்டார். रात को ट्रेन छोड़ दिया, காலையில ட்ரெயின்ல போகலாம் என்று சொல்லி காத்திருந்தார். सुबह ट्रेन में चढ़ने के लिए सब तैयारी से बैठा था। காலையில ஒரு செய்தி வந்தது, सुबह एक संदेश आया, எந்த ட்ரெயின்ல ஏறி பிரயாணப்பட வேண்டும் என்று சொல்லி இவர் டிக்கெட் எடுத்து வைத்திருந்தாரோ जिस ट्रेन में सफर करने के लिए टिकट खरीद कर रखा था, அந்த ட்ரெயின் அரியலூர் என்கிற கிராம அந்த ஊரை தாண்டி போகும்போது वो ट्रेन जब अरियलूर नाम के गांव को पार कर रहा था, தடம் புரண்டு விழுந்தது என்று செய்தி வந்தது. ट्रैक के पलटने के कारण गिर गया बोलकर सूचना आई। இப்பொழுது மனுஷன் உணர்கிறார், अब उसने अपने मन में सोचा, கர்த்தருடைய தாசன் நம்மை உணர்த்தினது நல்லது. परमेश्वर के दास ने मुझे बताया ये अच्छी बात है, அவர் எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொண்டது நமக்கு நல்லது. उसकी चेतावनी को मैंने सुन लिया, ये मेरे लिए अच्छा हुआ। தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறவர்கள் கர்த்தருக்காய் ஒரு கலிலேயராய் மாறுகிறார்கள். परमेश्वर की
चेतावनी को आवाज को सुनने वाले एक गलीली पुरुष बन जाते हैं। எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் மனப்பக்குவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். चेतावनी को सुनने का एक मन हमारा होना है। இன்னைக்கு அநேகருக்கு எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. आज कई लोग को चेतावनी सुनने की आदत नहीं है யாரையும் நம்ம எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. और किसी को चेतावनी देने की आवश्यक भी नहीं ஆனா है। யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவர்களை நம்ம எச்சரிக்கிறோம். जिससे हम प्रेम करते हैं उसी को हम चेतावनी देते हैं। இவர்களை எச்சரிக்கிறதுனால நாம் சத்துருக்களாய் மாறி போகிறோம். इनको चेतावनी देने से हम उनके शत्रु बन जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் 1999ல 1999 में காஞ்சிரோடுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. कांजरकोट में जाने की एक मौका हुआ। நாங்க ஒரு 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. 2-3 जगह जाना था, அதனால அங்க போயிட்டு காஞ்சிரோடு போயிட்டு சாதையை பார்த்துட்டு வரணும்னு ஒரு ஆசை. इसलिए सब जगह जाने के बाद साधु जी से भी देखने का बोलकर एक इच्छा हुई। நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட போயிருந்தோம். 10-12 பேர். लगभग 10-12 लोग हम यहाँ से गए हुए थे। அப்ப சாதையை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. मन में साधु जी से मिलने को बहुत इच्छा हुई। எனக்கு ஒரு எண்ணம், मेरे मन में एक विचार, சாதையா ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளிடத்துல சில காரியங்களை சொல்லி ஜெபித்தால் நமக்கு அந்த காரியங்கள் வாய்க்கும். जो प्रार्थना करते हैं उनके पास यदि कुछ बताकर प्रार्थना करेंगे तो हमारा काम होगा। அந்த நாட்கள்ல நமக்கு ஜெப வீட்டுக்காக இடம் இல்ல. நம்ம ஜாய்பாய் ஸ்கூல்ல ஆரா நடத்திட்டு இருந்தோம். उन दिनों में हमारे लिए प्रार्थना करने का स्थल नहीं था। उस समय जायबाई स्कूल में हमारी प्रार्थना चलती थी। எனக்கு சந்தோஷம். तो मेरे मन में एक आनंद हुई। சாதையாவை பார்க்க போறோம். साधु जी से मिलने गए। சர்ச்சுக்கு ஒரு இடம் வேணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆசையோடு போனேன். चर्च के लिए एक जगह चाहिए बोलकर प्रार्थना करेंगे बोलकर मन में एक इच्छा था। ஆனா எங்களோடு வந்தவர்களில் சிலர், लेकिन हमारे साथ जो आए थे उनमें से कुछ लोग, நீ சாதையாவை பார்க்க போனா यदि तुम साधु जी से मिलोगे, அவர் உன்னை பார்த்தோன்னு கேட்பாரு, பிள்ளை நீ எங்க இருந்து வந்திருக்கிற? तुझे देखते ही पूछेगा कि हे बेटी तू कहाँ से आई है। நீ பாம்பேல இருந்து வந்திருக்கிற நீ சொல்லுவியானால், यदि तू बोलेगी कि मुंबई से आई है நீ இங்க இரு. तो बोलेंगे कि तू इधर बैठ जा। கன்வென்ஷன் முடிய வரைக்கும் இங்க இரு. कन्वेंशन खत्म होने तक यहाँ पर रहे। கன்வென்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு உனக்கு நல்ல பெரிய சக்கபலத்தை தந்து அனுப்பி வைப்ப. कन्वेंशन सब खत्म होने के बाद तुझे अच्छा बड़ा फनस देकर भेजेगा। உனக்கு அங்க இருந்து சக்கபலத்தை வாங்கிட்டு வரணும் ஆசை இருந்துனா அவர்ட்ட போய் சொல்லு பாம்பேல இருந்து வந்திருக்கேன்னு. यदि तुझे फनस लेने का एक इच्छा हो तो जाके बोल कि मैं मुंबई से आई हूँ। இல்லனா வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்ட்டாங்க. नहीं तो मुंह चुप करके बैठ जा करके बता दिया। எனக்கு மனசு ஒரு கவலை. मन में एक चिंता हुई। சாதையாட்ட பேச கூட சந்தர்ப்பம் இல்ல. साधु जी से बात करने का भी मौका नहीं। ஆனா பாக்குறதுக்காவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. कम से कम देखने का तो भी एक मौका मिला। அந்த நாட்கள்ல ரொம்ப வறுமை. उन दिनों में बहुत ही कंगाल था। சாதையாவை பார்க்க போனோம். साधु जी से मिलने गए। நான் சாதையாட்ட பேச கூடாது. साधु जी से बात नहीं करना है। ஒரு மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. सिर्फ एक मीटिंग में भाग लेने का मौका मिला। அந்த ஒரு மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணிட்டு சாதையாவை பார்க்க ரூமுக்குள்ள போகணும்னு நினைச்சோம். उस एक मीटिंग को अटेंड करके साधु जी से मिलने के लिए उनके कमरे में जाने वाले थे। அப்போ எங்க கூட வந்தவங்க சொன்னாரு, உள்ள போற சாதையா ஏதாவது கேட்டாருன்னா சொல்லாத. तब जो साथ में आए थे उन्होंने बोला तू अंदर तो जा रही है लेकिन साधु जी कुछ पूछे तो मत बता। நான் மனசுல ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். मैं मन में प्रार्थना करते रही। ஏசையா ஏசப்பா சாதையாட்ட சொல்லி ஜெபிக்கவும் முடியாத சூழ்நிலை. साधु जी यीशु पिता में साधु जी से बोलकर प्रार्थना नहीं कर सकती हूँ वैसी अवस्था है। ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. लेकिन कम से कम उनसे मिलने की तो एक मौका मिला है। நான் உள்ள போறேன். मैं अंदर जा रही हूँ। சாதையா என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. साधु जी मुझसे कोई भी प्रश्न नहीं पूछे। நான் நினைச்சது அவரிடத்தில் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று. मैंने तो सोचा था कि मैं उससे उनको बताकर प्रार्थना करूं। ஆனா நம்ம நினைச்சது வேற நடந்தது வேற. लेकिन हमने सोचा कुछ और हुआ कुछ और। ஒரே ஜெபம். मन में एक प्रार्थना। ஏசப்பா சாதையா என்கிட்ட ஒண்ணும் கேட்ற கூடாது, ஒண்ணும் கேட்ற கூடாது. यीशु जी साधु जी मुझसे कुछ ना पूछे, कुछ भी ना पूछे। இந்த வார்த்தை சொல்லி ஜெபித்துட்டு ये सब प्रार्थना करके அப்போ இருந்த வறுமையான சூழ்நிலை. तभी का स्थिति बहुत ही कंगाल था। என் கையில இருந்தது 100 ரூபாய் தான் இருந்தது. हाथ में 100 रुपया था। ஆனா உள்ளத்துல ஜெபம் பண்ணேன். मन में मैंने प्रार्थना किया, ஏசப்பா சாதையா கையில 100 ரூபாய் கொடுக்கிறேன். यीशु जी साधु जी के हाथ में मैं 100 रुपया दे रही हूँ। சாதையா கையில 100 ரூபாய் கொடுத்து ஜெபிக்கிறேன். साधु जी के हाथ में 100 रुपया देकर मैं प्रार्थना कर रही हूँ। இங்க ஜெபம் பண்ணிட்டு நான் பாம்பேக்கு திரும்பி போகும்போது यहाँ प्रार्थना खत्म करके जब मैं मुंबई में जाऊंगी, நீர் எனக்கு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு இடத்தை தரணும். तुम मेरे लिए भवन बनाने के लिए एक जगह देना है। நான் சாதையாட்ட 100 ரூபாய் கொடுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டே கொடுக்கிறேன். साधु जी के हाथ में पैसा देते समय, दान देते समय प्रार्थना करते हुए दी। ஏசப்பா சாதையா கையில 100 ரூபாய் கொடுக்கிறேன். यीशु जी मैं साधु जी के हाथ में दान दे रही हूँ। நான் பாம்பே போன பிறகு எனக்கு சர்ச்சு கிட்ட இருக்க ஒரு இடம் வேணும்.
मैं जब मुंबई जाऊंगी तो मेरे लिए परमेश्वर एक भवन बनाने के लिए एक जगह देना है। கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने उस प्रार्थना सुना। 2000 வருஷத்துல கர்த்தர் இந்த இடத்தை வாய்க்க பண்ணி தந்தார். 2000वां वर्ष में परमेश्वर ने इस जमीन को दिखाया। அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया। சாதையா ஒரு காரியத்தை எச்சரித்தால் साधु जी यदि किसी बात की चेतावनी दे, தேவனுடைய பிள்ளைகள் அவர் யார் நாம யாரு? वो कौन है और हम कौन हैं? நம்மள ஏன் எச்சரிக்கிறார்? हमें क्यों चेतावनी देता है? அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பினால் எச்சரிக்கிறார். हम पर रखा हुआ प्रेम के कारण चेतावनी देता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் எச்சரிக்கை சத்தத்தை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. आज कई लोगों को चेतावनी की आवाज सुनने की इच्छा नहीं होती है, அதுபடினால தான் ஊருக்கு போறதும் தெரிய மாட்டேங்குது, வர்றதும் தெரிய மாட்டேங்குது. इसलिए गांव में जाने कब जाते हैं वो भी मालूम नहीं पड़ता और कब आते हैं वो भी मालूम नहीं पड़ता है। ஊருக்கு போறதையும் சொல்ல மாட்டாங்க, வர்றதையும் சொல்ல மாட்டாங்க. गांव को जाते समय भी नहीं बताएंगे, आते समय भी नहीं बताएंगे। காரணம் என்ன? इसका कारण क्या है? ஏதாயிலும் சொல்லிடுவாங்க, कुछ तो बोल देंगे, ஏதாயிலும் சொல்லிடுவாங்க. कुछ तो बोल देंगे। தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிப்பது உங்களை பயப்படுத்துவதற்காக அல்ல. चेतावनी देंगे इसलिए कि नहीं कि आपको डराए। இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் சாவும் போட்டுருவாங்க. आज कई लोग सोचते हैं कि श्राप दे देंगे। சாவையை ஏன் சாவு போட போறாரு? साधु जी क्यों श्राप देंगे? நம்ம மேல உள்ள அன்புனால हम पर रखा हुआ प्रेम के कारण வெளியில இருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்ன கடைசி வரைக்கும் உட்கார வச்சு சக்கப்பழம் கொடுக்கணும் அவருக்கு ஒரு ஆசை. बाहर से आएंगे, अगर बाहर से कोई आता रहेगा तो उनको अंतिम तक बिठाकर एक फनस देना उनकी इच्छा है। அவர் அன்பினால் அப்படி சொல்லுகிறார். वो अपनी प्रेम से इस प्रकार दिया, ஆனா மற்றவர்கள் சொல்லும்போது அவர் சாவும் போட்டுறாரு. लेकिन दूसरे लोग क्या बोलते हैं कि वो श्राप दे देगा। அது நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. वो हमको एक डर बसाता है। எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். चेतावनी की आवाज की और कान लगाओगे तो वो तुम्हारे लिए आशीर्वाद है। எச்சரிப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எவர்களுக்குள்ளே உண்டாகிறதோ, जिसके अंदर चेतावनी की आवाज सुनने की एक मन भावना है, அவர்கள் தான் கர்த்தருக்காக ஒரு கலிலேயனாய் மாற முடியும். वही लोग परमेश्वर के लिए गलीली पुरुष बन सकते हैं। யோசேப்பு எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். यूसुफ चेतावनी की आवाज सुना। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் வாழ்கிற நாட்களில் கலிலேய சுபாவம் நமக்குள் உண்டாகும் போது, जब तक हम जीवित हैं तब यदि हमारे अंदर गलीली स्वभाव हो, இயேசு மறுபடியுமாய் வரும்போது அவரை சந்திக்க கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாகும். यीशु जब फिर से आएगा तो उससे मिलने का एक सौभाग्य हमें मिलेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। மாத்திரமல்ல, केवल वो नहीं, தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும் போது, पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மத்தேயு 27:55 வாசிக்கும் போது, मत्ती 27:55 में இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் यीशु मसीह जब सेवा कर रहा था उन दिनों में அநேக ஸ்திரீகள் இயேசுவுக்கு பின்னாக ஊழியத்துக்கு கடந்து போனார்கள். कई स्त्रियां यीशु के पीछे सेवा करने के लिए गए। அவ ஊழியம் செய்தது அநேக ஸ்திரீகள் ஊழியம் செய்தார்கள். कई स्त्रियां भी सेवा करते थे। இவர்கள் கலிலேயராய் மாறுகிறார்கள். कौन गलील बन जाते हैं? கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் கலிலேயராய் மாறுகிறார்கள். जो यीशु की सेवा करते हैं वो गलील बन जाते हैं। தேவனுடைய பிள்ளை உலகத்தில் வாழும்போது கலிலேயர்களாய் இருந்தால், भले इस दुनिया में हम जीते समय जब गलीली बन जाएंगे, அல்லது கலிலேயாவின் சுபாவம் நமக்குள் இருந்தால், यदि गलीली स्वभाव हमारे अंदर हो, இயேசு வரும்போது அவரை தரிசிக்க முடியும். यीशु के आगमन के समय उसे हम दर्शन कर पाएंगे। இயேசு வரும்போது தரிசிக்க முடியும். यीशु के आगमन के समय उसे दर्शन कर தேவனுடைய पाएंगे। பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ना ही मसीह में कोई पुरुष है और ना स्त्री है। சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. सुसंदेश सुनाने के लिए ना कोई पुरुष ना कोई स्त्री। 12 சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். 12 चेले यीशु के संग रहे। அதிலே ஒருவன் கள்ளனாய் மாறி போனான். उनमें से एक चोर बन गया। 3 வருஷம் கூட இருந்தார்கள். 3.5 साल साथ में रहे। ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த நற்செய்தி அறிவிக்கும்படியா இயேசு மரியாளுக்கு கட்டளையிட்டார். लेकिन यीशु के पुनरुत्थान की संदेश सबसे पहले मरियम को सुनाने का मौका दिया। உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து மரியாளின் வாயை சுவிசேஷத்தின் ஆவினால் நிரப்பினார். पुनरुत्थान हुआ यीशु की पुनरुत्थान को बारे में बताने के लिए सबसे पहले परमेश्वर ने मरियम के मुंह को पवित्र आत्मा से भर दिया। இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிற ஆத்துமா கலிலேயனாய் மாறுகிறது. அது இயேசு வரும்போது அவரை தரிசிக்கும். यीशु मसीह के विषय गवाही बताने वाले गलीली पुरुष बन जाते हैं और वही यीशु मसीह के आगमन में उसे देख पाएंगे। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. आज के दिन अपने आप को जांच कर देखिए, எத்தனை பேர் இயேசுவுக்காய் ஊழியம் செய்கிறீர்கள்? कितने लोग यीशु की सेवा कर रहे हैं। தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைக்கு ஏற்றார் போல, परमेश्वर ने हमें दिया हुआ करुणा के अनुसार, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்துக்கு ஏற்றார் போல, परमेश्वर ने हमें दिया हुआ अभिषेक के अनुसार தேவனுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். किसी ना किसी रीति से परमेश्वर की सेवा करना है। அப்படி ஊழியம் செய்கிறவர்கள் இயேசு வரும்போது அவரை
சந்திக்க முடியும். वैसी सेवा करने वाले परमेश्वर के आगमन के समय उसे मिलेंगे। மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, நாம் अनेक சம்பவங்களை வாசிக்கலாம்னு சொல்லி நான் முடிக்கிறேன். कई घटनाएं नहीं पढ़ सकते इसलिए मैं समाप्त कर रही हूँ। யோவான் 2 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால் यूहन्ना दूसरा अध्याय के 11 वचन में அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा है, கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே गलील नामक काना में ஒரு கல்யாணம் நடந்தது. काना गांव में एक शादी हुआ। அந்த கல்யாண வீட்டில் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்கி அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். उस काना गांव में परमेश्वर ने पानी को द्राक्षरस बनकर एक अद्भुत काम किया। தேவன் செய்த முதல் அற்புதம் கலிலேயாவிலே. सबसे पहले परमेश्वर ने जो अद्भुत काम किया वो गलील में। அவர் செய்த அற்புதத்தின் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. यीशु ने किया हुआ अद्भुत काम के द्वारा परमेश्वर का नाम महिमा हुआ। தேவனுடைய வல்லமையை பெற்றவர்களுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். यीशु की सामत को पाए हुए हम परमेश्वर के नाम को महिमा करना है। இஸ்ரவேலிலே தேவன் நம்மை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறார். इस्राएल में परमेश्वर ने हमें एक चिन्ह और रूप बनाकर रखा है। தேவனுடைய பிள்ளைகள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைத்திருக்கிறார். परमेश्वर हमें हमारे बच्चों को एक चिन्ह और अद्भुत रीति से सामर्थ रीति से रखा है। நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். हम परमेश्वर के नाम को महिमा करना है। நம்மை பார்க்கிறவர்கள் நம் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதை காண வேண்டும். हमें देखने वाले हमारे द्वारा परमेश्वर के नाम की महिमा प्रकट करना है। இந்த உலகத்துல உயிரோடு வாழ்கிற நாட்கள்ல தேவ மகிமை அடைந்தவர்கள் தான் इस दुनिया में जब तक जीवित है जो कोई परमेश्वर की महिमा को पाए हैं, இயேசு வரும்போது அவரை தரிசிக்க முடியும். वही लोग परमेश्वर के आते समय उसे दर्शन कर पाएंगे। ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது வெறுமனே அல்ல. इसलिए परमेश्वर के लोग परमेश्वर के स्थान में आना कोई व्यर्थ नहीं। அநேகர் வர்றாங்க போறாங்க. कई लोग आते हैं जाते हैं। ஜீவிதத்தில் மாற்றம் இல்லாத வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. जब तक हमारे जीवन में परिवर्तन और बदलावट नहीं तब तक परमेश्वर के आशीर्वाद को नहीं पा தேவனுடைய सकेंगे। பிள்ளைகள் ஜீவிதத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும். हमारे जीवन में परिवर्तन होना है। ஜீவிதத்தில் மாற்றம் இல்லாதவர்களையும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. जिनके जीवन में परिवर्तन नहीं वो परमेश्वर को दर्शन नहीं कर पाएंगे। ஓடின ஓட்டம் எல்லாம் வீணாய் போகும். सारा दौड़ व्यर्थ हो जाएगा। ஓடின ஓட்டம் எல்லாம் வீணாய் போகும். सारा दौड़ व्यर्थ हो जाएगा। ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாய் நான் ஓட வேண்டும். इसलिए परमेश्वर के लोग इनाम को पाने के लिए दौड़ना है। தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருக்காக ஒரு கலிலேயாவாய் மாற हम வேண்டும். परमेश्वर के लिए गलीली व्यक्ति बनेंगे। நம் மூலமாய் தேவனுடைய அற்புத கிரியைகள் வெளிப்பட வேண்டும். हमारे द्वारा परमेश्वर का अद्भुत काम प्रकट होवे। ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கக்கூடிய நல்ல உணர்வுள்ள இருதயம் நமக்கு உண்டாக வேண்டும். परमेश्वर की चेतावनी आवाज को सुनने वाले एक विवेक भरा मन हमारे अंदर हो। கர்த்தர் நமக்கு தந்திருக்க திறமைக்கு ஏற்றாற் போல ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். परमेश्वर ने हमको दिया हुआ खूबियों के द्वारा हम परमेश्वर को किसी ना किसी रीति से सेवा करें। உலகத்துல உயிரோடு வாழ்கிற நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். जब तक इस दुनिया में जीवित है तब तक किसी ना किसी रीति से परमेश्वर के नाम को महिमा करें। பவுல் வேதனைப்படுகிறார். पौलुस दुखी होता है எழுதி இருக்கிறபடி जैसा लिखा है, கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. मसीह का नाम आपके द्वारा निंदा किया जाता है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் மூலமாய் கிறிஸ்துவின் நாமம் நிந்திக்கப்படுகிறதா? क्या आज के दिन मसीह का नाम आपके द्वारा निंदा किया जाता है? கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதா? क्या आपके द्वारा मसीह का नाम अपमान किया जा रहा है? கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறதா? या आपके द्वारा मसीह का नाम महिमा हो रहा है? கிறிஸ்துவின் நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுகிற அளவுக்கு நாம் நடந்து கொண்டால் मसीह का नाम यदि हमारे द्वारा महिमा होवे, இயேசு வரும்போது அவரை தரிசிக்கலாம். यीशु के आगमन के समय हम उसकी दर्शन कर सकते हैं। இந்த உலகத்திலே தேவ மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் इस दुनिया में परमेश्वर की महिमा को प्रकट कराने वाली जीवन बिताए, இயேசு வரும்போது அவரை பார்க்க முடியும். यीशु के आगमन के समय उसे देख पाएंगे। தேவ மகிமை அடைந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. परमेश्वर का महिमा भरा हुआ जीवन एक महिमा से भरा हुआ है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் பக்தன் பாடுகிறார், इसलिए भक्त इस प्रकार गीत गाता है, இந்த உலகத்துல தேவ மகிமை அடைந்து வாழ்கிறவர்கள் इस दुनिया में जो परमेश्वर की महिमा को पाए हैं அவருடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. उनका जीवन अधिक आशीर्वादित है। அவர்கள் நிச்சயமாய் கர்த்தரை தரிசிப்பார்கள். वो निश्चय परमेश्वर को दर्शन करेंगे। தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். परमेश्वर के सम्मुख में आए हुए सबको ही परमेश्वर को दर्शन करना है। ஒவ்வொருவரும் கர்த்தரை
தரிசிக்க வேண்டும். अरे कोई परमेश्वर को दर्शन करना है, அதற்காக இந்த உலகத்தில் வாழும்போது மகிமை அடைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். इसलिए इस दुनिया में परमेश्वर के लिए एक महिमा में जीवन बिताना है. அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया. எல்லாரும் முழங்கால் படியிடு. हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படியிடு. सब घुटने में आएंगे. கலிலேயராகிய மனுஷரே, हे गलीली पुरुषों, நீங்கள் ஏன் இந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? तुम क्यों आसमान की ओर देख रहे हो? உங்களிடத்தில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் तुम्हारे अंदर तुमसे उठा लिया गया हुआ परमेश्वर यीशु எப்படி मसीह உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனார், जैसे तुम्हारी आंखों के सामने स्वर्ग पर उठा लिया गया, அப்படியே மறுபடியும் வருவார். उसी प्रकार वो उत्तर भी आएगा. இயேசு மறுபடியும் வருவார். यीशु मसीह फिर से आएगा. இயேசு வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் அவரை சந்திக்க ஆயத்தமா? यीशु मसीह के आने के समय क्या तुम उससे मिलने के लिए तैयार हो? இயேசு வரும்போது அவரை சந்திக்க முடியுமா? क्या यीशु मसीह के आते समय तुम उसे मिल सकते हो? இயேசு வரும்போது अनेகர் ஓடி ஒளிப்பார்கள். यीशु मसीह के आने के समय कई लोग भागकर छुप जाएंगे. எங்க போய் ஒளித்தாலும் ஒளிக்க முடியாது. भले कहां भी जाकर छुपे नहीं छुप सकेंगे. மலைகளுக்கு போய் ஒளித்துக் கொண்டால் மலைகள் வேகி போகும். यदि पहाड़ में जाकर छुपेंगे तो पहाड़ हट जाएगा. அந்த உக்கிரமான கோபத்தின் நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. उस बड़े गुस्से का दिन अधिक निकट प्रकट होने वाला है. தேவன் வரும்போது இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக தைரியமாய் நிற்க வேண்டுமானால், यीशु के आगमन के समय उसके सामने यदि बड़ी हियाव बांध कर खड़े रहना है तो தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே வாழும்போது கர்த்தருடைய அற்புத கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். इस दुनिया में जीते समय परमेश्वर के अद्भुत कामों को प्रकट करते हुए जीना है. இயேசு வரும்போது அவரை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டுமானால், यीशु के आते समय उससे मिलने के लिए यदि हमें तैयार होना है, தேவனுடைய எச்சரிப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயம் வேணும். परमेश्वर की चेतावनी की आवाज को मान लेने की मन होना है. தேவனுடைய ஊழியருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற இருதயம் வேணும். परमेश्वर के सेवकों की चेतावनी की आज्ञा पालन करने का मन होना இயேசு है. மறுபடியும் வரும்போது அவரை சந்திக்க வேண்டுமானால், यीशु मसीह फिर से जब आएंगे तब उससे मिलना है तो தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஏதோ ஒரு விதத்தில் நம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். किसी ना किसी रीति से परमेश्वर के लिए सेवा करना है. இயேசு வரும்போது அவரை சந்திக்க வேண்டுமானால், यीशु के आगमन के समय यदि उसे मिलना है तो கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற உயிருள்ள ஜீவனால் அல்ல, परमेश्वर हमको जब तक जिंदगी दिया है, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். परमेश्वर की महिमा को प्रकट करने वाली जीना है. எந்த காரியம் செய்தாலே कोई भी काम करे அதன் மூலமாய் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். उसके द्वारा मसीह का नाम प्रकट होना है. கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். मसीह के नाम को महिमा करने वाला जीवन बिताना है. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது ऐसे जीवन बिताने वाले இயேசு வரும்போது அவரை சந்திக்க முடியும். यीशु के आगमन के समय उसे मिल நம்ம எல்லாரும் सकेंगे. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम செலுத்துவே. सब ताली बजाकर उसे எல்லாரும் धन्यवाद கர்த்தருக்கு நன்றி करेंगे. செலுத்துவே. Hallelujah. இயேசு வரும்போது அவரை சந்திக்க நம் தகுதி உள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். இயேசு வரும்போது அவரை சந்திக்க வேண்டும். இயேசு வரும்போது ஓடி ஒளிக்க கூடாது. Hallelujah. இயேசுவுக்கு முன்பாக தைரியமாய் நிற்க Amen. கலிலேயாவின் சுபாவங்கள் நமக்குள்ளே கடந்து வர Hallelujah. வேண்டும். यीशु के सामने खड़े நமக்கு रहने के நன்றி लिए நாதா. हमारे हृदय के Hallelujah. अंदर Hallelujah. स्वभाव प्रकट Hallelujah. होवे. ஆவியானவரே நமக்கு நன்றி. Hallelujah. ஆவியானவரே நமக்கு Hallelujah. நன்றி. Glory. வல்ல தெய்வமே நமக்கு நன்றி நாதா. धन्यवाद, Hallelujah. धन्यवाद. Hallelujah. Amen. Hallelujah. 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 Glory. महिमा महिमा ஆவியானவரே महिमा நமக்கு महिमा நன்றி. महिमा. Hallelujah. धन्यवाद प्रभु जी, Hallelujah. धन्यवाद प्रभु, हम எல்லாரும் धन्यवाद எழுந்து प्रभु. நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. இவ்வுலகில் தேவ சமூக இவ்விதம் என்றார், பரலோக சந்தோஷம் அது என்ன பேரின்பே. இவ்வுலகில் தேவ சமூகம் இவ்விதம் என்றார், பரலோக சந்தோஷம் அது என்ன பேரின்பே. அல்லேலூயா, தேவ மகிமை நிழல் போல் பார்க்கிறோம், முகமுகமாய் பார்க்கும் காலம் நெருங்கி வருதே. அல்லேலூயா, தேவ மகிமை நிழல் போல் பார்க்கிறோம், முகமுகமாய்
ஸ்தோத்திரிப்பே. हम सब परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद। ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். यीशु मसीह फिर से आएगा। இயேசு மறுபடியும் வரும்போது यीशु के फिर से आते समय நாம் அவரை சந்திக்க வேண்டுமானால் हम उसे मिलना है तो தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலிலேயாவாய் மாற வேண்டும். हम परमेश्वर के अचंभा भरे काम और अद्भुत कामों को प्रकट करने वाले बनना है। கர்த்தர் நம்மை உணர்த்துவாரானால் எச்சரிப்பாரானால் यदि परमेश्वर हमें चेतावनी दे और हमारे मन को उभारे, கர்த்தருடைய ஊழியர்கள் நம்மை எச்சரிப்பார்களேயானால் परमेश्वर के सेवक यदि हमको चेतावनी दे, சாபம் நினைக்க கூடாது. उसे श्राप मत समझिए। அநேக சாபம் நினைக்கிறாங்க. कई लोग उसे श्राप समझते हैं। சிலவங்க நம்ம சொல்லி கொடுக்கிற புத்தியை கேட்கும் போது कई लोग हमें समझाते समय அவங்க கிட்ட சொன்னா அவங்க நம்மள முன்னேறவே விட மாட்டாங்க. उनको यदि कुछ बता दे तो हमको बढ़ने नहीं देंगे, அதனால அவங்க கிட்ட சொல்லாமலே எல்லா காரியமும் செய்யல इसलिए उनको बिना बोले सब कुछ करने लगते हैं, அப்படி நினைக்கிறாங்க. ऐसा सोचते हैं। நீங்க முன்னேற கூடாது என்பதல்ல ஊழியர்களுடைய விருப்பம். आप लोग आगे नहीं बढ़े ये सेवकों की इच्छा नहीं है, ஆனா கர்த்தர் எந்த காலத்துல உங்களை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்படி நடத்த வேண்டும். लेकिन परमेश्वर जिस दिन आपको उन्नति करना है उस दिन तक हमें ठहरे रहना है। அதனால எச்சரிக்கும் போது உணர்த்தும் போது சாவமிடுகிறார்கள், நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறார்கள் என்று நினைக்க கூடாது. इसलिए जब भी चेतावनी देते हैं या आपको डांटते हैं समझाते हैं तो ये नहीं समझना कि ये मुझे श्राप दे रहे हैं। ஆண்டுடைய பிள்ளைகள் எச்சரிக்கிற சத்தத்துக்கு உணர்வடையக்கூடிய இருதயம் நமக்கு வேணும். परमेश्वर के लोग चेतावनी की आवाज को सुनकर उसे अपने मन में अपनाने वाली योग्य बने। கர்த்தர் நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக यहोवा हर एक को एक भावनाकृत मन देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। இயேசு மறுபடியும் வரும்போது यीशु मसीह के फिर से आते समय நாம் அவரை சந்திக்க வேண்டுமானால் यदि हमें उसे मिलना है तो கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பலத்துக்கு ஏற்றார் போல हमको परमेश्वर ने जितना बल दिया है ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்தே ஆக வேண்டும். किसी न किसी रीति से हमें परमेश्वर की सेवा करना है। அப்படினால கர்த்தருக்காக நம்மளால முடிந்த ஊழியத்தை செய்ய इसलिए परमेश्वर के लिए जितना हो सके उतनी सेवा करने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பே. परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। இயேசு மறுபடியும் இந்த பூமியில வரும்போது यीशु मसीह फिर से जब इस दुनिया में आएगा நாம் அவரை சந்திக்க தகுதி உள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டுமானால் हम उसे मिलने के लिए योग्य पात्र बनना है तो தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் வாழ परमेश्वर வேண்டும். के नाम को महिमा करने वाले पात्र बनना है। நாம் எதை செய்தாலும் அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். हम जो भी करेंगे उसके द्वारा परमेश्वर का नाम महिमा हो। இந்த உலகத்திலே வாழும்போதே தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாம் इस வாழ दुनिया வேண்டும். में जीते समय परमेश्वर के नाम को महिमा करने वाले पात्र बने। கர்த்தரை வரும்போது கர்த்தரை சந்திக்க தகுதி உள்ள பாத்திரமாய் விளங்கும்படி परमेश्वर के आगमन के समय परमेश्वर के आते समय उसे देखने के लिए योग्य पात्र बनने के लिए வேதத்தில் சொல்லப்பட்ட திவ்ய சுபாவங்கள் நமக்கு பங்காய் மாறும்படியாக पवित्र शास्त्र में बताए हुए सारे शुभ गुण और स्वभाव हमारे योग्य बनने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்பே. सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டுடைய ஊழியத்துக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के लिए परमेश्वर के नाम की महिमा के लिए और परमेश्वर की सेवकाई के लिए दिए हुए दान को கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பலமுறை திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे स्वीकार ले, उसे आशीष करे और उसे कई गुना अधिक बढ़ा कर दे। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பே. पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்பே. यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்பே. आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் प्रभु। தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। கூடி வந்த தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். इकट्ठे हुए हरेक बच्चों को आशीष कीजिए। ஆண்டவரே உம்மை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு உம்மை பின்பற்றி வாழ்ந்து प्रभु கொண்டிருக்கிறோம். जी आपसे मिलना है इसी एक ही मकसद के कारण आपके पीछा कर रहे हैं நீர் प्रभु। வரும்போது ஒருவராயிலும் கைவிடப்பட்டு போக கூடாது. प्रभु जी आपके आते समय कोई भी हाथ छुड़ाया ना जाए உமக்கு प्रभु। முன்பாக நிற்க தகுதியற்றவர்களாய் ஓடி ஒளிய கூடாது. आपके सामने खड़े रहने के लिए लायक न बनते हुए जाकर नहीं छुपे प्रभु जी। நீர் வரும்போது ஒவ்வொருவரும் உம்மை தரிசிக்க கூடிய பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் आपके आते समय हर कोई आपको दर्शन करने वाले बने प्रभु जी। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பல மடங்காய் திருப்பி கொடு. प्रभु जी आपके बच्चों ने दिए हुए दान को प्रभु जी आप स्वीकार लीजिए और आप आशीष किए और आप कई गुणों बढ़ाकर उनको आशीष कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपके शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
जो என் कुछ मुझ में உள்ளமே उसके உடைய पवित्र பரிசுத்த नाम को நாமத்தை देने- ஸ்தோத்ரி हे मेरे என் मन में ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி की शुभ கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग रहे। ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करें। ஆமென்